கண்ணாடி மேல குடத்தை வீசி உடைக்கிறியா? யார் நீ? ரவுடி ராணிடா. நல்லா இல்ல பொறுக்கி பொண்ணமான்னு வெச்சுக்க. இந்த டேங்கர் யாருது தெரிஞ்சதா? இந்த டேங்கர் ராஜதானி பில்டர்ஸ் காரங்களதுன்னு தெரியும். ஆனா அதோட தண்ணி எங்க காலேஜ் ஜனங்களதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இத்தனை பேருக்கு வர வேண்டிய தண்ணி அநியாயமா கட்டிட்டு இருக்கிற பங்களாவுக்கு எடுத்துட்டு போறீங்க. மரியாதையா டேங்கர்ஸ் எல்லாம் எங்க காலனிக்கு அனுப்பிடு. அனுப்பாட்டி போனா இதுல சத்தம் கேக்குது இல்ல? இந்த சத்தம் மூஞ்சி மேல கேக்கும். சரி கம பத நிசா. டேய் என்ன நியூசன்ஸா? நல்லா இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சா அது நியூசன்ஸா? என்ன இது? உங்க தாத்தா விட்டு ரோடு நினைச்சீங்களா? என்ன கரெக்டா? அது இல்ல சார். நீ யாரு? இவங்களுக்கு லீடரா? இப்போ உங்க கண்ணுக்கு நான் லீடரா தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுது சார். போலீஸ்ங்கற கௌரவம் இல்லாம. லெட் அஸ் ஸ்பீக். நீ சொல்லுமா. சார் இந்த டேங்க் தண்ணி எல்லாம் எங்க காலனிக்கு வரணும். ஆனா ராஜதானி பில்டர்ஸ் ரவுடிங்களை வச்சு மிரட்டி தண்ணி எல்லாம் கொண்டு போயிடுறாங்க சார். ரவுடிங்களா? வேர் ஆர் தே? வேற ஓடி போயிட்டாங்க. நான் தான் உதைச்சேன். அப்ப எங்களுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. டிஐஜி வாழ்க. வாழ்க. எஸ் ஐ ஒய் ஹே. டிஐஜி எஸ் ஐ ஒய் ஹே. தோழர்களே டேங்கர்ஸ்ல திருப்புங்க. வாங்க போலாம். Thank you sir. போலீஸ பார்த்தா கோயில்ல தெய்வத்தை பார்த்த மாதிரி ஜனங்க கும்பிடுனையா. கோயில் முன்னால பிச்சைக்காரங்களை பார்த்து அசிங்கப்படாம நடந்து கூடாது. ஒன்ஸ் மோர் சொல்லு. ஒன்ஸ் மோர் சார். போலீஸ பார்த்தா கோயில்ல தெய்வத்தை பார்த்த மாதிரி ஜனங்க கும்பிடுனையா. அதை விட்டுட்டு கோயில் முன்னால பிச்சைக்காரங்களை பார்த்து அசிங்கப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது சார்.
சுப்பிரமணியம் சார் வந்துட்டேன் மேடம். விவசாயிகளுக்கு பட்டுவாடை அமௌண்ட் ரிசர்வ் பேங்க்ல இது வந்துருச்சுல? வந்துருச்சுங்க. பின்ன லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணலையே? கரண்ட் போயிடுச்சு, கம்ப்யூட்டர் வேலை செய்யல. வந்த உடனே தேவையில்லை, நான் சொல்றேன் எழுதிக்கங்க. 500 rupees bundle 742, 100 rupees bundle 1165. என்னங்க பாக்குறீங்க? எழுதிக்கங்க. 50 rupees bundle 5642, 20 rupees bundle 7187, 10 rupees bundle 3147. கரண்ட் வந்துடுச்சுமா. ஒரு வாட்டி கம்ப்யூட்டர்லயும் வெரிஃபை பண்ணிக்கிட்டு. சந்தேகமா இருந்தா செக் பண்ணிக்கங்க. அம்மா அம்மா, அட பெரியவர், என்னங்க இது? வயசுல மட்டும்தான் நான் பெரியவம்மா. அம்மா, நீங்க கணித மேத சகுந்தலா வயித்துல பிறக்க வேண்டியவங்க. கம்ப்யூட்டர் கூட நீங்க சொன்ன எண்களையே காமிக்குது. இனி நான் இந்த தமிழ்நாட்டுல கரண்டையே நம்ப போறது இல்ல. போகட்டும், கரண்ட் எத்தனை வாட்டி வேணாலும் போகட்டும். நான் மட்டும் உங்க மூளையத்தான் நம்புவேன். அடி, பயங்கரமான அடி, நெத்தி அடி, அடடடடடடடா அடி. முருகேசன் சார், பேங்க்குக்கு லேட்டா வரதோட கூட சினிமா கதை சொல்லி மத்தவங்களையும் எதுக்கு எடுக்கிறீங்க? சினிமா கதை இல்லம்மா, ரியல் ஸ்டோரி தான். திருவான்மியூர்ல இருந்து அடையாறு வரைக்கும் ஒரே டிராபிக் ஜாம். எதனால? உங்க தங்கச்சி துர்கா இருக்காங்களே, அந்த மாதம் ஃபைட்டிங். ராஜதானி பில்டர்ஸ் ரவுடிங்களோட ஒரே பயங்கரமான சண்டை, செம அடி. பாட்டிமா, பாட்டிமா, என்னடி அவங்க யாரு? துர்கா. அவ இன்னும் வரலையே. உள்ள தூங்கிட்டு இருக்கா. நான் சொன்னேன்னு சொல்லாத, என்ன உதப்பா. நீ சொன்னேன்னு நான் சொல்ல மாட்டேன். சிரிப்பட வேண்டியிருக்கு, வெக்கம் இல்லாம. எங்க போனாவ? நான் இங்கதான் இருக்கேன். உன்ன இரு வர. ஐயோ, ஐயோ, நில்லடி. கம்பிங்க நில்லடினா நிக்க போறியா இல்லையா? மம்மி மம்மி, சித்தி அடிக்காத மம்மி. ஒரு கிழக்கு தண்ணில வர விஷயம் எல்லாம் இன்னைக்கு அவளுக்கு சோறு போடாது. செத்தால நான் போட மாட்டேன். உன்னை எவன் நம்புவா? பா, பசியா இருக்கு கிருஷ்ணா. துர்காக்காக நாம ஏன் பட்டினி கிடக்கணும்? சாப்பிடலாம் வா. அவ சாப்பிடாம நான் எப்போ சாப்பிட்டிருக்கேனா? அப்ப நான் சாப்பிடுறேன். அப்படின்னா அவளும் நானும் சாப்பிடாம நீங்க சாப்பிடுவீங்களா? சரி, முதல்ல அவளுக்கு போடு, அப்புறம் நாம சாப்பிடலாம். சாதம் குறைஞ்சிருக்கு. 6 முட்டை வச்சிருந்தேன், 3 முட்டை தான் இருக்கு. யார் சாப்பிட்டிருப்பா? என்னடி தின்னு, பசி பசின்னு துடிச்ச. இப்ப சோறு குடுக்கறப்ப ஊகம் ஆகாங்கற. தின்னுமா, தின்னுடி. என் ராசாத்தி இல்ல, தின்னு. சின்ன பொண்ணு இல்ல, பசி தாங்காதுன்னு. சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணுனா சின்ன பொண்ணா இருக்கணும். நீ தகராறு பண்ணாத ராஜதானி பில்டர்ஸ் ஆளுங்க எவ்வளவு ஆபத்தானவங்க தெரியுமா? நான் வீட்ல தான் கிளாவர் 2, வெளியே இஸ்பெட்டாஸ். எல்லாரும் இல்லத்தரசியை விரும்புவாங்களே தவிர இஸ்பெட் ஆசை இல்ல. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் செத்துரு வேண்டி. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு என் மேல ஆணையா சொல்லு. பாட்டு மேல ஆணை செய்ய மாட்டேன். நான் போனா பரவாயில்ல. ஒண்ணும் பரவாயில்ல, 80 வயசாயிச்சுல. புக்கலா புக்கபுலா லைலா ஓ லைலா. டேய் அசோகா, என்ன இட்லி மாவு அரைக்க வச்சிட்டு நீ உள்ள என்னடா தனிமையில இனிமை காட்டுற? என் போட்டோ சுந்தரியோட பேசுறேன்டா. ஓ லவ் அந்த டார்க் ரூம்ல கழுவாம அவகிட்ட டைரக்டா சொல்லி தொலைக்கலாம்ல. டார்க் ரூம்ல அவ பிலிம் டெவலப் ஆகும்போது என் இதயத்துல லவ் டெவலப் ஆகுதுடா. ஓ லவ் ஒன்வேடா நண்பா. தற்சமயம் ரன்வேல இருக்கு. எந்த ரன்வேயோ இப்ப 5 மாச வாடகை பாக்கிக்காக 51வது தடவையாக நம்ம ஹவுஸ் ஓனர் காக்காயா கத்திக்கிட்டு ஹைவேல வந்துகிட்டு இருப்பா. ஐயோ அம்மாடியா, ஐயோ என்ன இப்படி தொடுறதே? அம்மனியோ, ஐயோ என்ன இது கடவுளே? சிங்கமே என்ன பார்த்து பயப்படும் போது இந்த நாய் என்ன இப்படி தொடுறதே? ஐயோ டேய் சந்திரா. அப்பா வந்துட்டா கிடக்காரு. டேய் சந்திரா, யாரு வீட்டுக்குள்ள? யாரும் இல்லப்பா. யாரும் இல்லையா? யாரும் இல்லாட்டி போனா என்ன செய்யறது? யாரும் இல்லையா? யாரும் இல்லாட்டி போனா உள்ள இருந்து எப்படி குரல் வரும்? டேய் சந்திரா, உன் விஷயம் எனக்கு தெரியும்டா.
பொண்ணு. யாரும் இல்லாத சமயத்துல மாவு அரைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு மாவு அரைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த சைஸ்ல தொலையா வடை பண்ண போறேன். உனக்கு எத்தனை வேணும்? நீ பக்கத்து வீட்டு வேலைக்காரியா? ஆமா. மாவு அரைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆமா. என்ன மாங்காய் மடையன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? நாய் துரத்துதுன்றதுக்காக என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன் நீ? குட் மார்னிங் சார். பெரிய ஆளு சார் நீங்க. எப்படியோ கண்டுபிடிச்சீங்களே. என்ன சார் நாக்கு எப்படி நீட்டுறீங்க? நாய் பிடிக்கிடுச்சா? கொன்னுடுவேன் ராஸ்கல். புடவை தூக்கி மண்டையில போட்டா சேர்த்துருவேன். என்னையா நீ 5 மாசமா வாடகை கொடுக்காம 8 நாளைக்கு முந்தைய கொடுக்கறேன்னு சொல்லி 10 நாளா கொடுக்காம எக்ஸ்ட்ரா 2 days ஆகி வந்திருக்கேன். இன்னும் கொடுக்காம இப்படியே நின்னுகிட்டு இருந்தா எப்படி? உனக்கு பனியன் வேணும், பெல்ட் வேணும், ஜீன்ஸ் பேண்ட் வேணும். ஆனா வாடகை மட்டும் உன்னால கொடுக்க முடியாது. அம்மடியோ போட்டோ 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 வேற. போட்டோ பார்த்து ஞாபகம் வந்தது. வீட்ல உங்க முழு உருவ போட்டோ இருக்கா? என்கிட்ட முழு உருவ போட்டோவும் இல்ல, முக்கா உருவ போட்டோவும் இல்ல. இல்லையா? நான் எடுக்கிறேன் வாங்க. தேவையில்ல. ஃப்ரீயா எடுக்கிறேன் சார். ஃப்ரீயா? அப்ப எடு. இப்படி அழகா இருக்கீங்க. பாபுட்டி சார், போட்டோங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சார். ஒருவேளை நாளைக்கோ மறுநாளோ ஆக்சிடென்ட்ல உங்க கையோ காலோ போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப நீங்க போட்டோல உள்ள உங்க ஒரிஜினல் கை காலை பார்த்து ஆனந்தப்படலாம். ஒருவேளை ஆக்சிடென்ட்ல நீங்களே போயிட்டீங்கன்னா நல்ல வேளை நீங்க போய் தொலைஞ்சீங்களேன்னு உங்க போட்டோ பார்த்து நாங்க ஆனந்தப்படலாம். எப்படி? எவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்தடா. தேங்க்யூ. நான் செத்து போனா என் பணத்தை ஏப்ப உள்ளான்னு பாத்தீங்களா? அடே உங்களை வெட்டிடுவேன்டா, உங்களை கொன்னுடுவேன்டா. செத்து போனவங்களுக்கு மாலை போறதுக்காக போட்டோ எடுக்கிறது உங்களுக்கு நான் என்னடா கொடுமை செஞ்சேன்? 5 மாசமா அலையறேனடா. என் பணத்தை கூட, என் பணத்தை கூட, என் பணத்தை கூட. அவசரப்படாதீங்க சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கேளடா பாரத நாட்டு வீரகுமாரன் கனகராஜன் கதையை, கனகராஜன் கதையை, பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை, பில்டிங் கான்ட்ராக்டரின் கதையை, நல்ல கான்ட்ராக்டரின் கதையை. ராஜாவின் பெயரில் அவர் பாலங்கள் கட்டுகிறார், பல பிளாட்டுகள் கட்டுகிறார், பல பில்டிங் கட்டுகிறார். அதை பின்னர் அவரே மக்கள் தலையில் கட்டியும் விட்டாரே. அவன் எங்க பிரதரு? ஐயா கூப்பிடுறாரு. வா பிரதரு வா வா. இவனை போய் பிரதர்னு சொல்றீங்களே, ரவுடி வடுவா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தின்னு தின்னு. இது நாய் பிஸ்கட் சார். நாய் பிஸ்கட்னு தெரிஞ்சே தந்தம் பிரதரு. உனக்கு விசுவாசம் குறைஞ்சு போனதால மாதர் மன்ற சிஸ்டர்ஸ் கையால உத வாங்கி தப்பி ஓடி வந்திருக்கு. என்கிட்ட உனக்கு விசுவாசம் இருந்திருந்தா எனக்காக உயிருக்கு துணிஞ்சு போராடிட்டு வந்திருப்ப சார். நாய இந்த வளையல போட்டுக்க போலீஸ் பிரதரு. சார் போட்டுக்க. போட்டுக்கிறியா இல்லையா? சாரி சார், அந்த சமயத்துல டிஜி அங்க வந்துட்டாரு. இல்லனா அவங்க எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டிருப்பேன். இந்த வாட்டி விடுறேன். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சு அண்ணா உனக்கு போன். பேங்க் மேனேஜர். இதுல 1.5 கோடி இருக்கு சார். எந்த கணக்குல எழுத சொல்றீங்க? இது சீக்ரெட் அக்கவுண்ட். நீங்க போங்க. சரி. கனகராஜ் சார், 21ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா தந்துடுவீங்களா? என்னங்க இது? லாஸ்ட் டைம் பேங்க்ல இருந்து எடுத்த 4 கோடி ரூபாய் 4 நாள்ல திருப்பி தந்துட்டார் இல்லீங்களா? 5 மாசமா வாடகை தராம என் மேல நாய விடுறீங்களா? ஐயோ சார், எங்களை இந்த மாதிரி காலி பண்ண வைக்கிறீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார். 2 நாள் இல்லடா, 2 நிமிஷம் கூட கிடையாது. உங்க போலி வேஷம் என்கிட்ட நடக்காது. என்ன யாருன்னு நினைச்ச? டேய், இத பத்தியா 5000 ரவுடிகளுக்கு கொடுத்து சக்கு 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 சக்குன்னு மிதிக்க வைப்பேன். பாபுட்டி சார், உன் வீட்டு ட்ரைனேஜ் அடப்பட்டு நாத்தம் எடுக்க என் காலை வாரிட்டியடா. பாபுட்டி சார், எங்களை மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கணும்னு இப்படியாடா கேக்குறது? யாராவது பார்த்தா மூஞ்சி மேல மூஞ்சி வச்சு கொஞ்சம் நினைப்பாங்க. பாபுட்டி சார், நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் சார். நீ முதல்ல என்னை எழுப்பி விடு, அப்புறம் வழி காட்டுறேன். வாங்க, எழுந்திருக்க. எழுந்திருச்சு இந்த தொப்பியை போட்டுங்க. எங்களுக்கு வழி காட்டுங்க சார், எங்களுக்கு வழி காட்டுங்க சார். உன் வழி அங்க இருக்கு, போங்கடா. இது என்ன சோதனை? போடா, இனி இங்க வந்தா கொன்னுடுவேன். மாமுண்டி, வேலை ஆயிடுச்சுல, பணத்தை எடு. கொடுக்கறேன் தம்பி.
அவசரப்படுறிய ஆளு புதுசா? ஐயோ பணத்தை காணுமே. நீ ஏத்தியா நீ ஏத்தியா நீ ஏத்தியா? என்னடா நமக்கிட்ட விளையாடுறியா? விளையாடல தம்பி, பணத்தை காணையா. பணத்தை கொடுறா. இப்படி ரோட்ல எத்தனை நாளைக்கு அலைகிறது? தங்கறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா? அது கரெக்ட். பால்பருகா உள்ள ஒரு பெரிய பங்களா இருக்கணும். அந்த பங்களாவுக்கு பக்கத்துல அவுட் ஹவுஸ் இருக்கணும். அந்த அவுட் ஹவுஸ பாத்துக்கிட்டு ஒரு பூவு பொட்டு இருக்கணும். அவ பூவு, நான் பொட்டு. பூவு பொட்டு. அப்பா பூவையும் பொட்டையும் பார்க்கலாம் நினைச்சா புயலும் வெள்ளமும் அடிக்குது. ஐயோ யாருங்க நீங்க? படிமேகலையே பிச்சை போடு, அட்சய பாத்திரம் இருக்கு. ஐயோ அப்பா ஐயோ. என்னங்க தேடுறீங்க? நீ சிரிச்ச இல்லையா? முத்துக்கள் உதிர்ந்துச்சான்னு பாக்குறேன். இன்னொரு வாட்டி சரி, முத்துக்களை பாக்கெட்ல போட்டுக்கிறேன். யாரம்மா அது? யார் அந்த பேஸ் வாய்ஸ்? ஓ டாடியா? இல்ல பாட்டிமா. அப்படியா? வணக்கம் பாட்டியம்மா. யார் பாணி? நான் யாரும் அந்த அவுட் ஹவுஸ் வாடகை கொடுக்குறீங்களா? குடுக்குறேன். டிபேச்சருக்கு மட்டும் இல்ல. அம்மா நாங்க டிபேச்சர்ஸ் இல்ல, பேச்சுலர்ஸ். டிபேச்சர்ஸ்டா டிடிக்கி டிக்கி, பேச்சுலர்ஸ்டா பிரம்மச்சாரிகள். அதெல்லாம் எனக்கு தெரியாதுயா. புருஷன் பொண்டாட்டிக்கு நான் குடுக்குறேன். அம்மா ஐயோ 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 அப் ஆஹா இப் இஹி உப் உஹு அம்மா. பாட்டிமா 4 6 4ன்னு தான் நினைக்கிறேன். போரா? இது போர் இல்ல தாயே. நீ அடிச்ச அடி பவுண்டரி லைனையும் தாண்டி கமெண்ட்ரி பாக்ஸையே தாக்கிடுச்சு. இது நிச்சயம் சிக்ஸர் தான் தாயே. என் மூணாவது பேத்தி துர்கா ஹேண்டும் பவுலும் 2 ஸ்பீடு தான். போடா. டேய் என் போட்டோ சுந்தரிடா. கர்ணன் மாதிரி நான் அடிபட்டு தாண்டி கிடக்குறேன். உனக்கு போட்டோ சுந்தரி இருக்கேடா, உதைக்கிறேன்டா. பணத்தை கூட. பாட்டிமா நீங்க உங்க வீடு அந்த கார்டன் எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கிரிக்கெட் பிடிக்கல. அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. துரியோதனா நாளைக்கே என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன். இந்தாங்க அட்வான்ஸ். வரேங்க. பாட்டிமா அவங்க வந்துட்டாங்க. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். இவ என் மனைவி. வணக்கம் பாட்டிமா. வணக்கம். அவரு வரலையா? அதான் நான் வந்திருக்கேன்ல. பாரு தம்பி, இந்த பொண்ணு அன்னைக்கு உன் கூட மீசியோட வந்தானே, அவன் ஜாடையா இருக்க. அவ என் மச்சாங்க, ரெட்டப்பிறவிங்க. உன் பேரு என்னடி? நீலவேணி. உன் பேர் என்ன அக்கா? சிச்சி அதனடி அக்கா. செல்லமா அண்ணின்னு கூப்பிடு. நமக்குள்ள வித்தியாசம் என்னடி இருக்கு? நீலவேணி, அந்த பொண்ணுக்கு வீட்டை காட்டு. வா நீ வீட்டை காட்டுற. போலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். என் பேர் அசோக், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர். வெரி குட். உங்க வீட்ல வாடகைக்கு இருக்கு? வீட்ல இல்ல, அவுட் ஹவுஸ்ல. உங்களை ரோட்ல ஃபைட்டிங்ல பார்த்தேன். அதுல இருந்து உங்க மேல எனக்கு ஒரு விருப்பம். கல்யாணமானவங்க பொண்டாட்டிங்களை விரும்பணும், மத்த பொண்ணுங்களை இல்ல. வணக்கம் இன்ஜினியர். வணக்கம். என்ன பிரதரு, என்ன ப்ராப்ளம்? தெரியாதா உங்களுக்கு? நீ சொன்னா தானே தெரியும். டைரக்டா ரயில்வே போர்டுக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க செஞ்ச தப்ப திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு கூப்பிட்டேன். இங்க கிராக் ஆயிருக்கு. இந்த பாலம் கட்டினதுல நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. அது என்னடா செய்த? கிழிச்சிருவியா? பெரிய மனுஷனோட பேசிட்டு இருக்கல, போடா. இங்க பாரு பிரதரு, என் பேச்ச கேளு. என்னத்த கேக்குறது? சாங்ஷன் ஆன டெண்டருக்கும் நடந்துகிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்கட்டுமே பிரதரு, பார்லிமெண்ட் பட்ஜெட்டுக்கும் மக்கள் லைஃபுக்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. பால்ல தண்ணி கலக்குறாங்க, பெட்ரோல்ல மண்ணெண்ணெய் கலக்குறாங்க. எதுக்கு? பணம் சம்பாதிக்க தானே பிரதரு. பணத்துக்காக நீங்க குறுக்கு வழியில போனா பாலம் இடிஞ்சு விழுந்து ஜனங்க செத்து போயிடுவாங்க. பாலம் சரியா இருந்தாலும் இன்ஜின் மோதி ஜனங்க தண்ணியில விழுந்து சாவலியா பிரதரு? டைம் வந்தா யாரால காப்பாத்த முடியும் பிரதரு? மரியாதையா இத வாங்கிக்க. லஞ்சமா?
வாங்கி காட்டி போனா மயானத்துல மஞ்ச வெறிப்பேன் பிரதரு. மிரட்டரியா? நான் டேஞ்சரஸ் 440 வோல்டேஜ் மேன். என்கிட்ட வச்சுக்காத, ஷாக் அடிச்சு போயிடுவேன். போறது யாருன்னு பார்க்கலாம். நீ எதுக்குடி இங்க வந்த? நம்ம பிள்ளைக்கு ஜுரம் அதிகமாயி ஜன்னி கண்டுடுச்சு. வீட்டுக்கு வாங்க. வா. யோ, எங்கேயா போற? பணத்தை வச்சுட்டு போ. என்ன இவ்வளவு கொடுக்குற? மீதி பணத்தை எடுத்து போ. பணம் இல்ல, அப்புறம் வந்து கொடுக்குறேன். பணம் இல்லாட்டி போனா உன் பொண்டாட்டி கிளப்புக்கு வந்திருக்கால, அவளை அடக வச்சுட்டு போ. அடகா? அடகு வைக்காட்டி போனா இவளை ஏலம் போடுவோம். என்னையா முறைக்கிற? பணம் இல்லாம எவையா உன்னை கிளப்புக்கு வந்து சீட்டு அட சொன்னது? சோ ஜென்டில்மேன், பாக்கிய வசூலிக்கிறதுக்காக ஹரிச்சந்திரன் டைப்ல இவளை ஏலம் போடுறேன். நம்ம கிளப்போட மதிப்பு 500. டேய் டோங்கரே, குடும்பங்க இருக்கிற இடத்துல லைசென்ஸ் இல்லாம சீட்டாட்ட கிளப் நடத்தி ஒரு இல்லத்தரசியை ஏலம் போடுறீங்களாடா? இது 20வது நூற்றாண்டு எண்டு, புராண காலம் இல்ல. ஏய், யார் நீ? சார், அன்னைக்கு நம்ம தண்ணி லாரியை தடுத்தது இவதான். ஆல்ரைட், அவளுக்கு பதில் இவளை ஏலம் போடுவோம். அடேங்கப்பா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தாடா புஸ்கே? உன் அக்காவை கொண்டு வாடா, போடலாம். ஏலம்? ஷட் அப். நீ ஷட் அப், உன் அம்மா ஷட் அப், உன் அப்பா ஷட் அப், உன் தாத்தா ஷட் அப், ஹோல் ஃபேமிலி ஷட் அப். ஏய், இழுத்துட்டு வாடா அவளை. ஏய் ஏய் அந்த காலத்து பொண்ணு இல்லடா படவா, நான் இந்த காலம். என்னடா அண்ணாத்த, பெரிய அண்ணாத்த, சின்ன அண்ணாத்த, திரும்ப திரும்ப உங்க பொண்டாட்டி தாலிய வச்சு சீட்டாடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன தண்டனை. எல்லா பசங்களும் பேண்டையும் சட்டையும் அவுத்துட்டு பனியன் ஜட்டியோட நடு ரோட்ல நடந்துகிட்டே உங்க வீட்டுக்கு போகணும். இறங்கடா குரங்கு. வாங்க இன்ஸ்பெக்டர், லைசென்ஸ் இல்லாம கிளப் நடத்துறதுக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கைது செய்ய வேண்டியது ஒண்ணு. அழகா இங்க சீட்டு விளையாடிட்டு இருந்த இவங்களை எல்லாம் நீ அவமானப்படுத்தினதுக்கு உன்னை கைது செய்யற. சார், என் தங்கச்சி. நான் நல்லாதான் இருக்கேன்க்கா. நீ எதுக்கு அனாவசியமா போலீஸ் ஸ்டேஷன் வந்த? மேட்டர் நானே செட்டில் பண்ணிட்டு வந்துருவேன்ல. வாய முடி. சின்ன பொண்ணு, அவளை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கல்யாணமாக வேண்டிய பொண்ணு இப்படி ஜெயில இருந்தா. பாருங்க, இதுக்கு முந்தி ஒரு தடவை ரோட்ல கலாட்டா நடந்து விட்டுட்டேன். இந்த வாட்டி கான்ட்ராக்டர் கனகராஜ் தம்பியை குத்தி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. ஓய் காக்கி, பொய் சொல்லாத. அடுத்த ஜென்மத்துல காக்காவா பொறப்ப. மிரட்டத்துக்கு பார்த்தேனே தவிர சாவடிக்க மட்டும் இல்ல. பாத்தீங்களா அவ என்ன திமிரா பேசுறான்னு? கொஞ்சம் இப்படி வாங்க. உங்க முகத்தை பார்த்தா என் சிஸ்டர் நினைவு வருது. நாளைக்கு கோர்ட்ல 50-100 ஃபைன் கட்ட வச்சு அனுப்பிடுறேன். சார் ப்ளீஸ் சார். என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். நீங்க போலாம். இந்த மாதிரி செஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டிக்குவேன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு கவலைப்படுற? ராத்திரி நான் சாப்பாடு டைமுக்கு வந்துருவேன்ல. பிரமாதமா ஆம்லெட் பாட்டு மாவை போட சொல்லு. கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். இன்னைக்கு தேவி தியேட்டர்ல புது சினிமா ரிலீஸ் ஆயிருக்குல? ஆமா சார். அங்க கலாட்டா எதுவும் நடக்காம ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே சார். இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நீங்க போலாம். அப்ப அந்த பொண்ணு ரூல்ஸ் எனக்கு தெரியும், நீங்க போங்க. ஹலோ, நான் D1ல இருந்து பாலு பேசுறேன். ராஜு, லட்டு மாதிரி பொண்ணு லாக்அப்ல இருக்கா. மேக்கப் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் இங்க வந்துடு. என்ன கிருஷ்ணவேணி, துர்காவை போலீஸ் ஸ்டேஷன்ல தனியா விட்டுட்டு வந்துட்டியா? என்ன ஆகுங்கற? பேப்பர்ல பாக்கல? லாக்அப்ல தினம் ஒரு சாவு, தினம் ஒரு கற்பழிப்பு. துர்காவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? என்ன சிரிக்கிற? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும்னு அவர் கவலைப்படுறாரு. ஒண்ணும் ஆகாது. அவ யாருன்னு நினைச்ச? சாண்டோ ஜனார்த்தனத்தோட பொண்ணு, இந்த ஜேம்ஸ் பாண்டோட பேத்தி. அவ ஜோலிக்கு யாராவது குறுக்கே வந்தா ரைட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், லெஃப்ட்ல ஒரு டிஷ்ஷும் அவ அவுட், சென்டர்ல ஒரு டிஷ்ஷும் ஆளே அவுட்.
What is this? This is the position of India, sir. No, அப்படி நடக்க விடக்கூடாது. சார் அது You both are suspended. அவர் ஹாஸ்பிடல் கொண்டு போய் குணமானதை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். உடைஞ்சிருந்த தேசத்தை ஒண்ணாக்குறதுக்கு உனக்கு 30 வருஷம் பிடிச்சது. ஒன்ன உடைக்கிறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு 3 நிமிஷம் கூட ஆகல. ஒன்ஸ் மோர்னு சொல்லு. புரிஞ்சுது சார். ஹலோ, ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க, வயிற்று ஃபீலிங்குக்கு ஹாம்லெட் ஃபீலிங் நடக்குது. இந்த நாட்டுல உள்ள 80 கோடி மக்கள் மாதிரி நீங்களும் வாழணுங்கிறது உங்க அக்காவோட எண்ணம். அந்த 80 கோடி மக்களும் நினைவு வச்சுக்க கூடிய பொண்ணா நீங்க வாழணுங்கிறது ஏன் எண்ணம்? என்னாச்சு? கல்ல கடிச்சிட்ட. ஆமாங்க, உலகத்துல எத்தனையோ பெண்கள் பிறந்து வளர்ந்து செத்து போயிடுறாங்க. ஆனா ரத்தனமா நிலைச்சிருக்கிறது மட்டும் தில்லையாடி வள்ளியம்மா, வேலு நாச்சியார் இவங்க தான். 3வது ரத்தனமா உங்க பேர் எழுதப்படணும். குட் நைட். ஐயோ எப்படி இருக்கு தம்பி காலு? போயா, நீ கைய வச்சனா என் கால முக்கால தான். லெக் பொசிஷன் எப்படி இருக்கு சாமி? நாற்காலியில உட்கார்ந்தாரு, ஆணி குத்திடுச்சு. ஆணியா? பெரிய ஆணி குத்துனவங்களே பொழைச்சுக்கிட்டாங்க. பொழைக்கிறதுக்கு அது கவர்மெண்ட் நாற்காலி. வெள்ளக்காரன் காலத்துல வாங்குது. வலிக்குதுன்னா கண்டிப்பா கால எடுத்துருவாங்க. என்ன முந்தி ராமூர்த்தி கால் எடுத்தாங்களா அந்த மாதிரியா? அதேதான். கால் இல்லாம வாழ்றது பெரிய கஷ்டம். எழுந்திருக்காது தம்பி, கால் எடுத்துருவாங்க. வாய மூடுங்க. வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். கேஸ் என்னாச்சு? ஐஜி வரைக்கும் போயிடுச்சு. ஐபிசி 302வது செக்ஷன் படி 14 வருஷம். நான் வாதாடினா 7 வருஷம் குறைஞ்சிடும். சரி, கோர்ட்டுக்கு போகாம இருக்கணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க தம்பி காலை எடுக்கிற அளவுக்கு கைமா பண்ணாலே அவ விட்டா வாங்கிக்கணும். இந்த வாழ்வாளர் ஐயாவை அந்த சந்து புந்தல் நுழைஞ்சு அந்த வீட்டுக்கு போய் அந்த குட்டி காக்கணுங்கிறீங்களா? சின்ன பாம்புனாலும் பெரிய கம்பால அடிம்பா. என்ன மாதிரி மேதாவி. நான் அந்த பாம்பை பெரிய கம்பாலேயே அடிக்கிறேன். இதற்காக ஒரு பிடி அரிசி போடுவோம். வந்திருக்கிறது குடுகுடுப்பக்காரன் இல்லம்மா, ராஜதானி பில்டர் சேர்மன் தி கிரேட் கனகராஜ். பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே. இந்த பருப்பா மேல முடியல, கீழே தாடி வளர்த்திருக்க. கண் ரவியா இருக்கு. தாடியாவது எடுத்துற, மேல தொப்பியாவது போட்டுக்க. சிஸ்டர், கொஞ்சம் உங்க துர்காவை கூப்பிடுங்க. இங்கதான் இருக்கேன். நான் வந்தது எனக்கு தெரியும். எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும். என்ன கொண்டு வந்திருக்கேன்னு தெரியாது இல்லையா சிஸ்டர்? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்க. உனக்கு பொண்டாட்டி இருக்காளா? தங்கச்சி இருக்காளா? அவங்கள யாராவது கற்பழிக்க பார்த்தா கத்தி எடுத்துட்டு போவியா, இல்ல நோட்டு கட்டு வாங்கிட்டு விட்டுடுவியா? வாசல்ல வாங்க முடியலன்னா கொல்லையில வச்சு கொல்றது என் வழக்கம். மிரட்டு பாக்குறியா? உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். என் கெப்பாசிட்டி உனக்கு தெரியலையா? அப்ப உங்க வீட்டுக்கு வந்து நான் பதில் சொல்லட்டுமா? ஏ அம்மோ, அவரு 440 வோல்டேஜ் மனுஷன். அவர்கிட்ட வச்சுக்கிட்டா ஷாக் அடிச்சு போயிடுவேன். ஒரு பக்கெட் தண்ணி கொட்டினா இவ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போயிடும். பிடிவாதம் பண்ணாத சிஸ்டர், பாடி ஜாக்கிரதை. ஏன் பாடிக்கு என்ன கல்லாட்டம் இருக்கு. திருப்பி அடிச்சேன்னா நீ மட்டும் இல்ல, உன் காருங்க கூட திரும்பி போகாது. இந்த வீட்டுக்கு பெரியம்மாவா இருக்க நீயாவது சொல்லக்கூடாதா மதரு? அவளை அந்த ஸ்டைல்ல வளர்த்த வாத்தியாரு நான் தான் பிரதரு. சீக்கிரம் போயிடு, இல்லாட்டி போனா அந்த பொண்ணுக்கு முதல்ல இந்த கிழவி உதைச்சிடும். அப்புறம் மானம் தெருவுல இல்ல, குப்பை தொட்டிக்கு போயிடும். ஏய், குப்பை தொட்டியில போடுறதுக்கு நான் ஒண்ணும் அழுகுன தக்காளி இல்ல. அன்னைக்கு வாட்டர் டேங்க் கிட்ட விட்டுட்டேன்னு சொல்றீங்க. ரத்த டேங்கரை ரொப்புறேன் உங்க ஃபேமிலி பிளட்டால. வயசானவங்க மேல காமிக்கிறேடா உன் பிரதாபத்தை. வா ஒரு கை பார்க்கலாம். எங்க சந்திக்கலாம்? ஜெமினி, தெரபட், மவுண்ட் ரோட். பொட்ட குட்டிக்கு இவ்வளவு ஆணவம் கூடாது. கவனிச்சுக்கிறேன். நீ என்ன கவனிக்கிறது? நான் கவனிக்கிறேன். உன்னை உதைக்கிற உதைய பப்ளிக் கவனிக்கட்டும். மறுபடியும் ஏதாவது பேசுனே அடி அடி நடிச்சு போட்டு உன்னை மண்ண கவ வச்சிருவேன். ஜாகிரதை. போட
குலுக்கும் குலுக்கும் புது வண்ணம்தான் என்னம்மா பொன்னம்மாவும் அங்கமெங்குமே தங்கம்தான் பார்ப்பதனாலே தீமதும் ஏது கண்ணில நீயும் கண்டதை வச்சு என்ன கொள்ளலாமா பாதத்து மீன கையில அண்ணா என்ன கொள்ளலாமா ஜல் 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 ஜங்கு ஜங்கு என ஜில் 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 ஜெங்கு ஜெங்கு என ஆடுது இங்கே அழகிய கல்யாணி செந்தேனே சிறுபூரே நீ தகிட தகிட தக தாளத்தில் ஆட்டம்தான் போட்டாலே இந்த பூமி சுத்துமே வேகத்தில் தாளத்தில் நீ பாட்டு பாடு புது ராகத்தில் காதாலே கேட்டாலே புது இன்ப பொங்குமே உள்ளத்தில் சப்பரம் போலே ஆடுது செல்து கவுப்புது பெண்ணே கண்கள் இரண்டு பெத்தல போட்ட பத்தினி கொண்டு உன்னை கண்ட பின்பு பைத்தியமாக ஆனது நெஞ்சம் என்னை நீயும் நம்பு ஜல் 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 ஜங்கு ஜங்கு என ஜில் 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 ஜிங்கு ஜிங்கு என ஆடுது இங்கே அழகிய கல்யாணி தஜ்ஜனு தகஜனு தாளம் தட்டி ஒரு தாண்டவமாடும் சித்திர பூங்கொடி வெற்றுக்கு மாலை சூடும் யுவராணி இந்த சிங்கார தாளம் கணக்கு தட்டிடலே குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ 307வது பிரிவின்படி குற்றவாளி தேவாவுக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஏ சந்தர், தம்பி 3 வருஷம் தண்டிக்கப்பட்டதுக்காக கனகராஜ் கவலைப்பட்டு இருக்கான். எப்படியாவது அவனை தப்பிக்க வைக்கணும்னு ஹைகோர்ட்டுக்கு போவாங்கறியா? அவன் விஷயம் எனக்கு எதுக்குடா? இந்த தண்டனையில இருந்து நான் எப்ப தப்பிக்கிறது? முதல்ல அந்த விஷயத்தை சொல்லு. சபபபபா, லேடிஸ் இந்த புடவை எப்படிதான் கட்டிக்கிறாங்களோ தெரியல. அம்மா, தாயார்களே, தங்கைகளே, யூ ஆர் ஆல் கிரேட். அண்ணி அண்ணி வா தச்சி வா. அண்ணி பாருங்க தச்சி. இப்ப சொல்லு. சீ, என்னது உன் மேல சிகரெட் நாத்து அடிக்குது? தம் அடிக்கிற புருஷனுக்கு வாக்கப்பட்டா கம்முன்னு சிகரெட் வாசனை வராதா என்ன? இப்பதான் என் புருஷன் வந்து முத்தம் கொடுத்துட்டு போனாரு. சீ, முண்டம் முண்டம் என்னடி? அது இருக்கட்டும் அத்தாச்சி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு இங்க வராதடி. ஏன்? ஃப்ரெஷ்ஷா மேரேஜ் ஆன ஜோடி இல்லையா? எப்போ எப்படி எந்த சீன்ல இருப்போமோ? ஆமா ஆமா, என்ன தேய்ச்சிக்கலன்னு பாட்டி புலம்பிட்டு இருக்கு. நீ என் தலைக்கு என்ன தேய்ச்சி விடுறியா? என்னையா தேய்க்கவா? உனக்கா? அத்தாச்சி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உன்னை தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அத்தாச்சி, இன்னையில இருந்து உன்னை தேய்க்கிறேன். வா அத்தாச்சி, பாடி. டேய், நீ என்னடா தேய்ச்சி விடுறது? என்னது அவர் உன்னை டேங்கிறாரு? அது மேரேஜுக்கு அப்புறம் மூடு வரும்போதெல்லாம் என்ன செல்லமா டேன்னு வாரு. பேசாம இருங்க. லேடிஸ் லேடிஸ் மத்தியில் நீங்க எதுக்கு? நீ வா அத்தாச்சி. என்ன எண்ணெய் கீழே போட்ட? ஒண்ணுமில்ல,
உன்னை கண்ட மாத்திரத்துல என்னையே கீழே போட்டுட்டேன். அத்தாச்சி, உன் உடம்பெல்லாம் தினம் எலுமிச்சம்பழத்தை நல்லா தேய்ச்சி கூடாது? தலை தலைன்னு மின்னுவியே. என்னது முகமெல்லாம் வேர்வை? சின்ன எமோஷன். பாத்ரூம்ல வேர்வை என்ன? என் கண்டிஷன் உனக்கு என்ன தெரியும்? என்ன கை நடுங்குது? இது நடுக்கம் இல்ல அத்தாச்சி, ஒரு நரம்பு கட்டாயி இன்னொரு நரம்புல டபார்னு லிங்க் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரோக் தான் போல இருக்கு. உன் கை ரொம்ப முரடா இருக்க. நீ அண்டாவை தேய்ச்சு தேய்ச்சு நல்லா காய்ச்சிடுச்சு. நாளைக்கு உனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அத்தாச்சி உன் கையும் காய்ச்சிடும். பால் பொங்குது. கை வேலையா இருக்கேன், வேற யாரையாவது கூப்பிடுறா. ஓ, நீ பால் பொங்குதா? அது என்னமோ அத்தாச்சி, என்ன கை இல்லையா? உன் பட்டு உடம்ப விட்டு விட்டு வரமாட்டேங்குது. சரிதான் போ நீ. ஐயோ, நேரம் கெட்ட நேரத்துல பால் பொங்குதே, என்ன பண்றது? புடிதிரு கூட இல்லையே. ஐயோ, உடவை தூக்கி பிடிச்சிட வேண்டியதான். பையன் எதுக்காக அப்படி சத்தம் போட்டா? ஆண்டி, பாட்டிமா, மம்மி, சித்தி எல்லாரும் வாங்க. ஆண்டி ஆண்டி இல்ல, அங்கிள். ஐயோ, டேய் கிட்டு, டேய் சொல்றத கேளுடா. ஐயோ கட்டாதடா, டேய் என் பையன் கேட்டா மேல வைக்கடா. என்னாச்சுடா? ஆண்டி ஆண்டி இல்ல, அங்கிள். மேல கீழ, மேல ஆண்டி, கீழ அங்கிள். ஒண்ணுமில்ல தாச்சி, திடீர்னு பையன் பார்க்க கூடாது எதையோ பார்த்து பயந்து நடுக்கிட்டான். சாயங்காலம் மசூதி கொண்டு போய் சாயந்தரம் மசூதி கொண்டு போனா எல்லாம் சரியா போயிடும். அங்கே டாக்டர் இருக்காரு, அவரும் ஒரு பாய் தான், அப்துல்லா ஐயரு. டக்கால் டக்கால்னு ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். வட தம்பி வா. என்ன எல்லாரும் கோவமா என்கிட்ட வரீங்க? அதனால சின்ன தச்சி, கோவத்துல கூட நீங்க கோவப்பழ மாதிரி இருக்கீங்க. வேற யாரு? சின்னைய முதலியார் பொண்ணு பாண்டி இடத்துல நான் தான் ஃபர்ஸ்ட். உதைக்கிறதுல நான் ஃபர்ஸ்ட். ஐயோ பாட்டிமா, பாத்ரூம்ல என்ன தேய்ச்சி விட்டாரு. என்ன? என் சிஸ்டருக்கு என்ன தேய்ச்சி விட்டியா? கல்யாணம் ஆகாத பொண்ணு கிட்ட ஏன்டா இப்படி வேலைக்கு? ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ, இருந்துங்கள். இருபா, இதுல ஏன் தப்பு ஒண்ணு இல்ல. உனக்காக என் ஃப்ரெண்ட் என்ன இந்த வேஷம் போட வச்சா. எனக்காகவா? ஆமா தாயே, இவன் உன்னை லவ் பண்றான். கிட்ட இருந்து தினம் உன்னை சைட் அடிக்கிறதுக்கு இப்படி பிளான் போட்டா. உங்க பிளான் வேற பிளானா போக உடம்பு பூரா எண்ணெய் தேய்ச்சி விட்டு என் பேத்திய அரை நிர்வாணமா பாத்திருக்கேன். அவ மகன என்ன ஆகுறது? ஒரு பைசா வரதட்சணை இல்லாமல் உன் பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன். அவ இஷ்டப்பட வேணாமா? எனக்கு இஷ்டம்தான். அதோ பச்சை கொடி. ஈஹே, மழை சிறு துளி விழுகிறதோ, ஆசை என்ற மழை நெஞ்சில் அடிக்கிறதோ. சங்கீதம் தானா, சிங்கார தேனா, வாடாத பூவே விளையாடு நீயே. இளமங்கையோ நீ பூஞ்சோலையோ என்று என் நெஞ்சம் கூது. வண்ணமங்கை தேடி வந்தாலும் இன்று தானே எண்ணம் போலே தாளம் ஒன்று போட வந்தேன். அசையும் கொடியும்
சிறு துளி விழுகிறது ஆசை என்ற மழை நெஞ்சில் அழுகிறது கொள்ளும் வேளை தேனும் காலம் பொங்கியோட நீயும் சூடு மாலை மயிலே எனக்கும் உனக்கும் இருக்கும் பொருத்தம் உலகில் எவருக்கும் இல்லையடி ஹலோ அந்தி மழை சிறு துளி விழுகிறது ஆசை என்ற மழை நெஞ்சில் அடிக்கிறது சங்கீதம் தானா சிங்கார தேனா வாடாத பூவே விளையாடு நீ நம்ம சாந்தி முகூர்த்த ராத்திரியெல்லாம் அநியாயத்துக்கு சிவராத்திரியா போய் தொலையுது. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது நிலு. தப்பு. பெரியவங்க வேண்டதுல அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி வா, உனக்கு ஒரு நல்ல ஜோக் சொல்றேன். வேண்டாங்க. ஐயோ யாராவது வந்துருவாங்க. வருவான். அங்க இத்தனோண்டு மூட்டை பூச்சி கிடைச்சா கூட கிழவி அப்படி இப்படி பெறறா. இங்க நீ யாராவது வருவாங்கற அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கேயே நடக்கணும். ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ரைட். ஐயா நீங்க கட்டின ரயில்வே பாலம் இடிஞ்சு விழுந்து ரயில் கவிழ்ந்துடுச்சு. எத்தனை பேர் செத்தாங்களோ, எத்தனை பேருக்கு கை கால் போச்சோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அக்கா அக்கா பாட்டிமா பாட்டிமா வந்துட்டீங்களா அம்மா? உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காகத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். பாட்டி அவர் எங்க? உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகல. அவர் ஆபீசர் வந்து அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. என்னங்க என்ன விட்டு போயிட்டீங்க. அம்மா 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 ஐயா பாருங்க, என் தனியாயத்தை என் புருஷனும் பிள்ளையும் போயிட்டாங்க. வருத்தப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நியாயம் கிடைக்க முடியாது செய்யறேன். எதுக்கு சார் எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுத்தீங்க? என்ன நல்லா செஞ்சீங்க நீங்க. வாங்க இப்படி பாருங்க சார். கூறு புடவையோட மஞ்சள் குங்குமத்தை எழுந்த இந்த கல்யாண பொண்ணு பாருங்க. அவளுக்கு சுமங்கலி கோலத்தை உங்க கவர்மெண்ட் எப்படி கொடுக்க முடியும்? பாருங்க, அம்மா வேணும் அம்மா வேணும்னு அம்மா செத்து போயிட்டு தெரியாம தாய் போனத்து மேல விழுந்த அழற பச்சை பிள்ளைக்கு தாய் பாசத்தை உங்க மந்திரி பதவி தருமா? அநியாயமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு அந்த கான்ட்ராக்டர் அந்த பாலத்தை கட்டினதுனால தானே ரயில் விழுந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. இது யாருடைய தப்புன்னு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை உடனே அனுப்பி வைக்கிறேன். மிஸ்டர் ராஜன் சார், எல்லா பில்டிங்குக்கு சீல் வைங்க.
அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அந்த நேரத்துல ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது. நான் கதவு பக்கத்துல நின்று இருந்தேன். திடீர்னு சகப்பு சட்டை போட்ட 4-5 பேரு நக்சலைட் பிரதர் அவங்க ட்ராக் பக்கமா ஓடி வந்தாங்க. அப்ப டாம்னு சத்தம் கேட்டுச்சு, பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு. பாம்பு அடிச்சதுனால தான் இது நடந்துச்சுங்கறீங்களா? டாம்னு சத்தம் கட்ட அது பாம்புன்னு தானே அர்த்தம். மிஸ்டர் கனகராஜ், மிஸ்டர் காசிநாத், பாம்பு வச்சா பாலம் வெடிச்சு தானே போகணும், பின்ன இடிஞ்சு விழுந்துச்சுங்கிறீங்க. சொல்லுங்க, பாலம் வெடிச்சுதா இடிஞ்சுதா? பாம்பு வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம்பு வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம்பு வெடிச்சது. பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வைக்க பாக்குறீங்களாடா? வாங்கம்மா. வணக்கம் ஐயா. நக்சலைட்டுங்க பாம்பு வச்சதுனால பாலம் வெடிச்சதுன்னு சொல்ல சொல்லி இவங்க எல்லாருக்கும் தலைக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனா எனக்கு ஒண்ணும் கொடுக்கல. நான் என்னங்க சொல்லணும்? ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாச்சாமிக்கு நமக்கு ஆகாது. அவன் ஆளுங்க இங்க வராம பாத்துக்கன்னு சொன்னல. இப்ப என்னாச்சு? அவன் என்ன மாட்டி வைக்கிறதுக்கு அவன் ஆளுங்களை அனுப்பி தலைக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்கான். ஆர்என்பி கான்ட்ராக்டர் ஐயாசாமி யாரு? அவங்க ஆளுங்க வராம பாத்துக்க நீங்க எப்ப என்கிட்ட சொன்னீங்க? சொன்னதா இல்லையா? இல்லையே. சொன்னதா இல்லையா? ஐயோ நிறுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன காப்பாத்துனதுக்கு. சொல்லுங்கம்மா. என் பேத்திக்கு கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சுக்கிட்டு பழனிக்கு ரயில போனேன். நடு ராத்திரியில டப்புன்னு சத்தம் கேட்டுதியா. சிஸ்டர், டப்புன்னு கேட்டுச்சா டாம்னு கேட்டுச்சா? ஓ மூஞ்சி மாதிரி கேட்டுச்சு. நாசமா போறவனே, அந்த பாலத்தை கட்டினதே நீதானடா பாழா போனவனே. எல்லார் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிறதுக்குன்னே இருக்க. எல்லாரும் போலாம். பிரதர் அவங்க சொன்னது அவ்வளவும் உண்மை இல்ல. அப்ப கொஞ்சம் உண்மைங்கிறீங்க? இல்ல. இப்ப என் விரோதிங்க கொடுத்த தப்பான கம்ப்ளைண்ட வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. ஆஸ்தியை சீஸ் பண்ணிட்டீங்க. சீஸ் பண்ண உங்க ஆஸ்தியெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா 24 ஹவர்ஸ்ல பாலத்துக்காக 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியிருக்கும். டேய் பிரகாஷ், டேய் அசோக், ஹாய். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து? ஆமாண்டா. he is my friend பிரகாஷ். என் உயிருக்கு உயிரானவன். வணக்கம் சார். வணக்கம் சார், அந்த கேஸ் விஷயம். கேஸ் எனக்கு பூராவும் புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது சரி. 2 பேரும் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். ஆபீஸ் வேலையில பிஸியா இருக்கேன். முடிஞ்ச இன்னொரு நாளைக்கு வரேன். ஆமா, நீ எங்க இருக்க? என் விசிட்டிங் கார்டு இந்தா. 6 கோடி 24 ஹவர்ஸ்ல நான் கட்டலன்னா என் கழுத்துக்கு கத்தி வந்துடும். என்னால முடியாது. ப்ளீஸ் செட்ஜி. ஐ அம் சாரி. ஐயோ போய் சொல்லுங்கடா. ஆஸ்தி எல்லாம் சீஸ் பண்ணதுனால 1 ரூபாய் கூட புரட்ட முடியாம போயிடுச்சு. பேங்க்ல ஓடி வாங்குறது நம்ம வழக்கம் தானே. இந்த டினாமினேஷன்ஸ் கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணுங்க. சரிங்க மேடம். உங்களை பார்க்கறதுக்காக கான்ட்ராக்டர் கனகராஜ் வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம். கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், மேனேஜர் ஆயிட்டீங்கல்ல. இதுக்கு முந்தின மேனேஜரும் இவரும் ஸ்லேட்டும் குச்சியும் மாதிரி சேர்ந்து இருந்தவங்க தெரியும்ல. உங்க உதவி தேவை. பேங்க் பணம். லோனா கோல்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? கோல்ட வச்சா என்ன பிரயோஜனம்? பேங்குக்கு வட்டி வரும். என் பிரெயினையே வைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ரிசர்வ் பேங்க்ல இருந்து 8 கோடி வந்திருக்குல்ல சிஸ்டர். எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பணம் இந்த மாசத்துல விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யணும்னு தெரியும். அது வரையில உங்க லாக்கர்ல தான் இருக்கும்னு கூட தெரியும் சிஸ்டர். அனாவசியமான விஷயங்களை பேசுறீங்க. இல்ல சிஸ்டர், பேங்க் ஸ்டாப் யாருக்கும் தெரியாம நீங்க 6 கோடி தந்தீங்கன்னு வச்சுங்க. கோடிக்கு லட்சமேனி உங்களுக்கு 6 லட்சம் தந்து அந்த 6 கோடியை திரும்ப 1 வாரத்துல உங்க லாக்கர்ல வச்சிடுறேன். கெட் அவுட். மறுபடியும் யோசிங்க சிஸ்டர். இதுக்கு முந்தி இருந்த மேனேஜருக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி லேவாதேவில. சோ வாட்? ஐ டோன்ட் கேர். முதல்ல நீங்க இங்க போல நான் போலீஸை கூப்பிடுவேன். பியூன் வந்துருங்க. ராகாலத்துல புறப்படும் போல இருக்கு. ஐயா, நீங்க அரெஸ்ட் ஆயிடுவீங்க இல்ல? 1977ல எமர்ஜென்சினால இந்திராமா தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு பிரதர்? 1980ல பம்பர் மெஜாரிட்டில ஜெயிச்சாங்க. அங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் 3 வருஷம் வித்தியாசம். இங்க சிங்கிள் நைட் டிஃபரன்ஸ். கிருஷ்ணா, அந்த ராஜதானி பில்டர்ஸ் கனகராஜ் உன்னை வந்து சந்திச்சானா? அதான் உன் ஒய்ஃப்ட்ட 6 கோடி வாங்கி கொடுத்தா நீ கேட்கிற பணம் கொடுக்கறேன்னு சொன்னா. நீங்க என்ன சொன்னீங்க? அவ செருப்பு எடுத்து முதல்ல என்ன அடிச்சிட்டு அப்புறம் ஒன்னு அடிப்பான்னு சொன்னேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. எனக்கு எனக்கு என்னாச்சுங்க? எனக்கு திடீர்னு வயித்து வலி. அப்பண்டிசிட்டா இருக்கும்போது சந்தேகமா இருக்கு. டாக்டர் கூப்பிடவா? வேண்டாம்.
கபோர்ட்ல மாத்திரை இருக்க, எடுத்துட்டு வா. அம்மா. என்னங்க இந்த என்னங்க பாத்ரூம்ல இருக்கேன். அமீபியாட்டிக் பெயின், அப்பெண்டிசிட்டிஸ் இல்ல, லூஸ் மோஷன். அப்பா பயந்துட்டேன். டிடி கொண்டாந்தீங்களா? கேஷ் கொண்டாந்துருக்கேன் பிரதர். 6 கோடி கேஷா கொண்டாந்தீங்களா? என்ன செய்யறது பிரதர், நீங்க என் ப்ராப்பர்ட்டிஸை சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த பேங்க்லயும் 1 ரூபாய் கூட கிடைக்கல. ஊரு புறா சுத்தி 10,000 20,000 50,000 பிராமிசர் நோட்டு எழுதி கொடுத்து கொண்டாந்தேன். சந்தேகமா இருந்தா நோட்டு மேல நம்பருங்க இருக்குல்ல, எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்குன்னு குறிச்சுக்குங்க. சரி தானே சொல்றது? சார், இந்த கேஷ் எல்லாம் ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. அதுக்கு முந்தி அதுல இருக்கிற சீரியஸ் நம்பர்லாம் எழுதி என்கிட்ட கொடுங்க. ஓகே சார், வாங்க சார். ஹலோ, பிரகாஷ் பேசுறேங்க. அது 1 செகண்ட். கனகராஜ் 6 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டான். பிரயாணிகள் எல்லார்கிட்டையும் ரிப்போர்ட் வாங்கிட்டேன். 100% கட்டுமானத்தில் உள்ள குறையால தான் பாலம் இடிஞ்சு போயிடுச்சு. பிரயாணிகள் சாட்சியும் இன்ஜினியர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆதாரமா வச்சுக்கிட்டு அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம் சார். இன்னைக்கு ராத்திரியே சார்ஜ் ஷீட் தயார் செய்யறேன். Security, sir. Somebody is going to attack us. Be alert. Move. Move. ஹலோ, நான் என்கொயரி ஆபீசர் பிரகாஷ், ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன். அசோக் இருக்கானா? அவர் வெளியே போயிருக்கார் போல இருக்கு. கனகராஜ் ஆளுங்க என்ன சுத்தி இருக்காங்க. என்ன மர்டர் பண்ண முயற்சிக்கிறாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ண எங்கேஜ்டா இருக்கு. நீங்க பக்கத்து ஸ்டேஷன் ட்ரை பண்ணுங்க. சரி. ஹலோ, பிரகாஷ்ங்கிற என்கொயரி ஆபீசரை கான்ட்ராக்டர் கனகராஜ் மர்டர் பண்ண முயற்சிக்கிறானா? நீங்க உடனே ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க ப்ளீஸ் சார்.
அந்த பேப்பர் எங்க வச்சிருக்க? சொல்ல மாட்டேன். சொல்லல இங்கே செத்து போயிடுவேன். என்ன பிடிக்கிறீ? என்ன ஆபீசர் கொண்டுட்டு தப்பி ஓடுது அவங்க. பிடிக்க வேண்டியது ஒன்னதான். ஹலோ, மேனேஜர் கிருஷ்ணவேணி தானே பேசுறது? ஆமாங்க. உங்க தங்கச்சி துர்காவை போலீஸ் அரெஸ்ட் எதுக்காக? அந்த விவரம் நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கங்க. ஹலோ ஹலோ, என்னங்க என்னங்க என்னங்க? என்ன? துர்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்காக? எதுக்கு போனேன்னா என்ன சொல்றது யோரானா? கனகராஜ் ஆளுங்க தன்னை கொல்ல போறாங்கன்னு என்கொயரி ஆபீசர் பிரகாஷ் எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. இந்த நிஜத்தை நீங்க நம்ப முடியலன்னா பிரகாஷ் பணத்தை எடுத்துட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்க முடியாது. பிரகாஷ் போலீஸுக்கு போன் பண்ணுவாரே தவிர இவங்களுக்கு எப்படி பண்ணுவாரு யுவர் ஆனர்? யுவர் ஆனர், அவர் ஸ்டேஷனுக்கு ட்ரை பண்ணி எங்கேஜ்டா இருக்குன்னு எனக்கு கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண சொன்னாரு. இந்த எஸ்ஐ கிட்ட தான் பேசினேன். நீங்க எனக்கு போன் பண்ணீங்களா? எஸ். இல்ல, ரயில்வே ட்ராக் பக்கத்துல யாரோ செத்து கிடக்கிறதா போன் பண்ணாங்க. அதனால நான் வந்தேன். அங்க சந்தேகப்படும்படியா நீங்க சுத்திக்கிறத பார்த்து உங்களை கைது செஞ்சு கொண்டு வந்தேன். இல்ல, கொலை நடந்த இடத்துல இருந்து தப்பு ஒண்ணு எங்க அத்தானை பிடிக்கிறதுக்கு பின்னால போன என்ன வழி மறிச்சு கைது செஞ்சு கொண்டு வந்தீங்க. அவ பொய் சொல்றா யுவர் ஆனர். மச்சினி அரெஸ்ட் ஆன வேதனையில நான் இங்க வந்தா என்னையே குற்றவாளியாக்கி பேசுறா. அந்த நேரத்துல என் மனைவியோட வீட்டுல தான் இருந்தேன். அதுக்கு இவளே சாட்சி. என்ன, நீ வீட்டுல இருந்தியா? அதுக்கு எங்க அக்கா சாட்சியா? சொல்லு சொல்லு, கூடல நின்னு சொல்ல சொல்லு, என் மேல ஆணையா சொல்ல சொல்லு. பாருங்கம்மா, ஆபீசர் இறந்து போன சமயத்துல உங்க கணவர் எங்க இருந்தாரு? வீட்ல தான் இருந்தாரு.
என் தங்கச்சி அரெஸ்ட்னு போன் வந்த உடனே நான் தான் அவரை தூக்கத்துல இருந்து எழுப்பினேன். உன் புருஷனை நீ எழுப்பலடி, நியாயத்துக்கு எதிராக பின்பாட்டு பாடுற. பொட்டில ஏறினதும் உனக்கு தானே ஞாபகம் வந்துச்சா? பைத்திய மாதிரி பேசாத. உன்ன மாதிரி அவர் எப்பவும் பஜாரோடைய சண்டை போட்டுக்கிட்டு இல்ல. பரிசுத்தமான குடும்பத்தை கோர்ட்டுக்கு இழுத்து கேவலப்படுத்துறியா நீ? என்ன நான் வேணும்னு போய் பேசுறேனா? நீ வேணும்னு சொல்றியோ அப்பாவித்தனமா சொல்றியோ எனக்கு தெரியலடி. ஆனா நீ சொல்றதெல்லாம் போய் தான். ஆமாண்டி, நான் பேசுறதெல்லாம் போய் தான். வேலை இல்லாம நடுராத்திரியில ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட போனேன். அங்க வேலை இல்லாத இந்த எஸ்ஐய கூப்பிட்டேன். வேலை இல்லாம இதெல்லாம் நானே செய்யறேன். ஒரு நேர்மையான ஆபீசரை கொலை செஞ்சா அதிகாரிங்க கண்டுக்காம இருக்காங்க. என் சொந்தக்காரங்க போய் சொல்றாங்க. இன்னும் நான் என்ன பேசுறேன் யோரானா? பேசாத அந்த பொம்மை தலை மேல கை வச்சு பேசவா? பேச்சு மாத்திர இந்த பொம்மை தலை மேல கை வச்சு பேசவா? இது கொலை கொலை கொலை. இது கொலையா இல்லை விபத்தா என்று முடிவாகவில்லை. அதனால் தக்க சாட்சி ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்று பிராசிக்யூஷன் சார்புக்கு உத்தரவிட்டு அதுவரையில் குற்றவாளியை ஜுடிஷியல் கஸ்டடியில் வைக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறோம். சாரி துர்கா, நான் ஊர்ல இருந்திருந்தா இது நடந்திருக்காது. இருந்தா மட்டும் என்ன செஞ்சிருவீங்க சார்? நாளைக்கு நீங்க ஊர்ல இருக்கீங்கல்ல, கோர்ட்ல எனக்கு தண்டனை விடாம காப்பாத்துவீங்களா? எஸ்ஐ சொல்ற சாட்சியம் செல்லாதுமா. செல்லாம போறதுக்கு அந்த எஸ்ஐ இப்போ சஸ்பென்ஷன்ல இல்ல சார், உத்தியோகத்துல இருக்காரு. கனகராஜ் மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காமா. அப்புறம் அதே கணக்கராஜ் ஜட்ஜ் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான். பாருமா, பணம் உள்ளவங்களோட மோதிட்டேன், கண்டிப்பா 6 மாசம் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஜட்ஜ் சொன்னா நான் தண்டனை அனுபவிக்கணும், அப்படிதானே சார்? இல்லம்மா, இந்த கேஸ் விஷயத்துல நான் தனிப்பட்ட முறையில் அக்கறை எடுத்துக்கிறேன். நீ விடுதலை ஆயிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், இந்த பொண்ணை பார்க்க அவங்க அக்கா வந்திருக்காங்க. வரமாட்டேன்னு சொல்லு. என்னம்மா அது? அக்காவோட பேசுறதுக்கு என்ன? புருஷனை குருட்டுத்தனமா நம்பின என் அக்கா கண் திறக்கிற வரையில அது கண்ணில் நான் பட மாட்டேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்? உண்மையை தானே சொன்னேன். கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுல இருந்த விஷயம் பொய்யா? துர்கா எப்பவும் போய் பேசாது. அப்படின்னா என் மனைவி சொல்றது பொய்யா? அது சரி, நீ யாரா என் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு? என்ன அப்படி பேசுற? அவ என் ஃப்ரெண்டு. பொல்லாத ஃப்ரெண்டு. ஒரு பொண்ணுக்கு பல வீசுறதுக்காக உனக்கு பொம்பளை வேஷம் போட வச்ச பொண்ணு. பொண்டாட்டியை மோசம் பண்ணி வாழறவ நீ யாரா சொல்றது? ராஸ்கல். மரியாதை இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள இந்த அவுட் ஹவுஸ் காலி பண்ணிட்டு போயிடு, இல்லாட்டி பண்ண கொன்னுடுவேன். ஏய் அசோக், அசோக் இல்லடா. உனக்காக இந்த வீட்டுக்கு வந்து நான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன். இப்ப நீ வெளியே போயிட்டீடா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே துர்காவுக்காக தான். அவ இல்லாத வீடு, விக்கிரகம் இல்லாத வெறும் கோயில். வரேன்டா. வேண்டாத ஒரு கடிதம் வந்து என் விதியுடன் விளையாடுகிறது. ஐயையோ ஐயையோ ஐயையோ. சார் போஸ்ட் அங்க போட்டு போ. ஸ்டாம்ப் எல்லாம் வந்திருக்கு சார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 7 ரூபாய் லாஸ். யாருக்கு? அசோக் குமார். அவன் வீட காலி பண்ணிட்டு போயிட்டான். போகும்போது குப்பை தொட்டில போட்டு போ. குப்பை தொட்டி இல்லையா? இது நீ கஷ்டப்பட்டதுக்கு. இது உன் பொண்டாட்டியை கோர்ட்ல பொய் சொல்ல வச்சதுக்கு. ஆமாமா, கஷ்டப்பட்டு பொய் சொல்ல வச்சங்க. ஐயா, செத்து போன ரயில்வே ஆபீசர் பதவிக்கு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண புது ஆபீசரு அங்க மன்மத நிலையில மயங்கி இருக்காரு. ஆபீசர் சார், உங்க ப்ரோகிராம் முடிஞ்சதும் ஐயா கீழே வர சொன்னார். ஆபீசர் சார், இதோ 10 லட்சம். வேலை முடிஞ்சது இன்னும் 10 லட்சம் தர்றேன். என்ன எழுதணும்னு என் லாயர் சொன்னார்ல? சொன்னார். பாலத்தை நீங்க ஸ்ட்ராங்கா கட்டினீங்க, தீவிரவாதிங்க தான் பாம்பு போட்டு உடைச்சிட்டாங்க. இவர் என்னங்க பணத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு பாதி தூக்கத்துல இருக்காரு? காசி சார், என்ன சிந்தனை? நாளைக்கு விவசாயிங்களுக்கு பணம் பட்டுவாடை செய்யற நாள். பேங்க் லாக்கரை திறந்த உடனே பணம் போயிட்டது தெரிஞ்சு கிருஷ்ணவேணி என்ன பாடுபடுவாளோ? சார், இந்த பேங்க் மேனேஜர் இவங்க தான். கேஷ் திருட்டு போச்சுன்னு எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? நேத்து முந்தா நாளும் பப்ளிக் ஹாலிடே சார். இன்னைக்கு காலையில லாக்கர் ரூம் திறந்த உடனே ராபரி. மொத்த சாவிங்க எத்தனை? 6 சார். 6 சாவிங்கள்ல 3 சாவி கேஷியர் கிட்ட இருக்கணும் இல்லையா? 3 நாளைக்கு முந்தி கேஷியருக்கு லீவ் சாங்ஷன் ஆகலங்கிற கோவத்துல அந்த சாவிங்களையும் என்கிட்ட தந்துட்டு போனாரு. 1 இல்ல 2 இல்ல 6 சாவிகள் எப்படி காணாம போச்சு? கேஷியர் இவர்தான் சார். அம்மோ, நான் பொண்டாட்டி புள்ள குடிக்காரன் சார், எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்பப்ப சீட்டாடுவார் சார், அப்பப்ப தண்ணி கூட அடிப்பார் சார். ஏன் நீ இருந்தா என் கூட உட்கார்ந்து தண்ணி அடிச்சிருக்கிய? சைலன்ஸ். சோ கடந்த 4-5 நாளா பேங்க் சாவியெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா? ஆமா சார்,
இந்த விஷயத்தை ஜெனரல் மேனேஜருக்கு. ஆல் ரைட் மிஸ்டர் பாலு சார், இவங்க வீட்டை நாம சோதனை செய்யணும். நல்ல சோதனை பண்ணுங்க. என்னம்மா என்ன இதெல்லாம்? பாட்டிமா, அம்மா, அக்கா. சார், என் மனைவி நெருப்பு சார். அத்தனை கோடி ரூபாயை கொண்டாந்து எங்க சார் ஒளிச்சு வைக்க முடியும்? அதுதான் உண்மைன்னா இந்நேரம் அந்த பணத்தோட எங்கேயாவது நாங்க ஓடி போயிருப்போம். சார், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. எந்த எவிடன்ஸ் கிடைக்காட்டி போனாலும் இந்த கேஸ்ல நீங்க சந்தேகத்துக்குரிய நபர். எங்களுக்கு தெரியாம இந்த சிட்டியை விட்டு நீங்க வெளியே எங்கேயும் போக கூடாது. ராஜதானி பில்டர்ஸ் ஓனர் கனகராஜ் ஒரு நாள் பேங்க்குக்கு வந்தாரு. ஒரு வாரத்துல திருப்பி தரதா சொல்லி அனாதரைஸ்டா 6 கோடி ரூபாய் கேட்டார் சார். வணக்கம், வாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. நான் வருவேன் உங்களுக்கு யார் சொன்னது? அது இவர் ஒரு திரிகால ஞானிங்க. யாரு வரதையும் சொல்லிடுவாரு. கனகராஜ், நீங்க பேங்க்குக்கு போய் இந்த கிருஷ்ணவேணி கிட்ட 6 கோடி லோன் கட்டிங்களா? ஆமாம் பிரதர். சிஸ்டர் ஏதாவது அடமானம் வைக்க சொன்னது, தலையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப மறுநாளே நீங்க ரயில்வே ஆபீஸ்ல 6 கோடி ரூபாய் எப்படி கட்டினீங்க? அப்படின்னா நான் திருடனா? என்னையே சந்தேகப்படுறீங்களா நீங்க? ஏற்கனவே பிரிட்ஜ் பிரச்சனையில என் மானமே போயிருச்சு. அந்த 6 கோடியை கட்டுறதுக்காக ஊரு பூரா சுத்தி 1000-500க்காக கண்டவங்காலை எல்லாம் பிடிச்சி புரோனல் எழுதி கொடுத்த பணம் வாங்கியிருக்கேன். தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. பேங்க் கொள்ளையில உங்களுக்கு சம்பந்தம் உண்டு. அந்த பணத்தை தான் டெபாசிட் பண்ணீங்க. சிஸ்டர், அனாவசியமா பழி போட்டீங்கன்னா உன் மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன். இங்க போடு பார்க்கலாம். அன்னைக்கு பேங்க்ல நீ என்ன சொன்ன? பழைய ஆபீசரோட எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அக்கவுண்ட் இல்லாமலயே பணம் எடுக்கிறது எங்களுக்கு வழக்கம் தானே நீ சொல்லல? சொல்லல. You are lying. வாங்க சார், இவர் டெபாசிட் பண்ண ரயில்வே ஆபீஸ்க்கு போலாம். அங்க கேஷ் அப்படியே இருந்தா 500 ரூபீஸ் நோட்ஸ் எத்தனை இருக்கு, 100 ரூபீஸ் நோட்ஸ் எத்தனை இருக்குன்னு எல்லா சீரியல் நம்பர்களோட சொல்றேன். உன் திருட்டு தரத்தை வெளிப்படுத்துறேன். வாங்க. சாரி சார், அந்த கேஷ் எல்லாம் அப்பவே விநியோகம் பண்ணிட்டோம். திருட்டு வழி முடிச்சா மாட்டிக்குவீங்க. அன்னைக்கு ஈவோ பிரகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணி பாலம் இடிஞ்சு போனதுக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு, சந்தேகப்படுறவங்க மேல சார்ஜ் ஷீட் தயாராகிட்டு இருக்குன்னு சொன்னாரு. டெபாசிட் ஆன கரன்சிங்க நம்பரை கூட குறிச்சு வச்சிருக்கதா சொன்னாரு. அவர் நம்பர்ஸ் நோட் பண்ண அந்த பேப்பர் எங்க இருக்கு? கேஷை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பேப்பர்லாம் அவர் கொண்டு போயிட்டாரு. எஸ் சார். ஐ சி. விசாரணை சமயத்துல பிரகாஷ் எங்க இருந்தாரு? ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ்லங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தத பெரியவர் கேட்டிருக்காரு. மிஸ்டர் பாலு, கொலை நடந்த மறுநாளே அவர் இருந்த அறைய சோதனை போட்டு அங்க கிடைச்ச பொருளை எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன் சார். அதுல அப்படி பேப்பர் எதுவும் இல்ல சார். சாரி கிருஷ்ணவேணி, அந்த பேப்பர் கிடைக்கிற வரைக்கும் குற்றவாளி கிடைக்க மாட்டான். லெட்டரா யாருக்கு? உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்காரு அசோக் குமார், அவருக்கு. அவன் இங்க இல்ல சார். ஒரு 7 ரூபீஸ் கொடுங்க. 7 ரூபீஸா? எதுக்கு? இந்த கவர் மேல ஸ்டாம்ப் ஓட்டல சார். 7 ரூபீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு. உன்னை வெட்டிடுவேன் டேய். இப்பவே அந்த மடை என்கிட்ட 5000 ரூபாய் லாஸ். இன்னும் 7 ரூபீஸ் கட்டணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு? செத்தாலும் கட்ட மாட்டேன்டா. ஐயா ஐயா, பேங்க் திருட்டு எங்க வெளியே வந்துருமோன்னு, செத்த ஆபீசர் ரிப்போர்ட் எங்க கிடைச்சிருமோன்னு பொழுது விடிஞ்சிருந்து இங்க துடியா துடிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு கணபதி ஹோமம் செய்யறதுக்காக புரோகிதரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆசீர்வாதம். என் பேரு மஞ்சக்குடி மகாலிங்க சாஸ்திரி. ஹோமம் பண்ணி விபூதி எடுத்து பூசினா மொத்தம் போயிடுங்க. என்ன ஐயாவோட எல்லாரும் போயிடுவோமா? இல்ல, கஷ்டம் போயிடுங்க. எனக்கு கஷ்டம் வராது பிரதர். டைம் பேட்னா வந்துரும் பிரதர். ஏ சாமி, ஹோமம் எனக்காக இல்ல, ஜெயில உள்ள என் தம்பிக்கு ஹைகோர்ட்ல தீர்ப்பு அனுகூலமா சொல்லி சீக்கிரமா விடுதலை ஆகிறதுக்கு பூஜை செய்யுங்க. பாருங்க பிரதர், விடிஞ்சது விஷயம் உங்களுக்கே தெரிய போகுது. அந்த பொண்ணு எங்க இருக்கா? விமன்ஸ் பிளாக்ல 9 நம்பர் செல்ல இருக்கா. இது டூப்ளிகேட் சாய் சார், ஜாக்கிரதையா போங்க. இதை நான் கொடுத்தேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். என் வேலைக்கு ஆபத்தாயிடும். ப்ளீஸ் சார். பராசக்தி மகாசக்தி மந்திரகாரி ஜெய் ஹோ. ஜெய் காளி.
என்ற இந்த கைதி சிறையில் இருந்த ஒரு பெண் கைதியை கற்பழிக்க முயன்ற குற்றத்திற்காக மேலும் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறார். வாங்க போறாரு. ஆசீர்வாதம். என் ஓமத்தின் மகிமையினால உம்ம தம்பி நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அடியேனின் கடுமையான சிரமத்துக்காக கணிசமான சன்மானம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ ஐயோ அடிக்க வராரு. காலமே இல்லை. ஐயோ அடிக்காதோ. ஐயோ கத்துறாரே. ஐயோ அண்ணா இங்கே கடந்து ஊரு வெளியில வந்த கொன்னே விடுவேன். நீலு, என்னடி செய்ற? காலையில இருந்து குழையில தண்ணியே போகலக்கா. என்னன்னு பார்த்தா இந்த சோப்பு காகிதம் உள்ள அடைச்சிட்டு இருக்கு. ஆமா, நம்ம வீட்ல யார் நிர்மா பாத்து போட்டுக்கிறது? சந்திரன் போட்டுக்கிறார் போல இருக்கு. அவர் லக்ஸ் சோப்புல போட்டுக்கிறாரு. ஆனாலும் 1 இல்ல 2 இல்ல 6 சோப்பு. யார் வாங்கினது? 1 இல்ல 2 இல்ல 6 சாவிகள் எப்படி காணாம போச்சு? உன் வைஃப் கிட்ட 6 கோடி வாங்கி தந்தா நீங்க கேக்குற பணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னா. Hi, sweetie. நிறுத்துப்பா. கொடுத்த 6 கோடி போக மீதிய இந்த வீட்ல தானே ஒளிச்சு வச்சிருக்கீங்க.
தம்பி என் தங்கச்சிய ஜெயிலுக்கு அனுப்புனது. இப்போ 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 என்னடி செய்வ? என்ன என்ன செய்வேனா? உன்னை விட்டுருவேன் நினைக்கிறியா? இந்த தாலிக்காக விட்டுருவேனா? I don't care. என் தங்கச்சி எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். I'll call the police. I'll call the police. Hey. Don't touch me. உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு. ரயில்வே ஆபீசர் கொலை செய்யப்பட்டதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. உன்னை விடுதலை செஞ்சுட்டாங்க. துர்கா 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 வருத்தப்படாத, வந்துட்டேன்ல. யார் யாருக்கு என்னென்ன பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்துடுறேன். எங்க உன் அக்கா? எங்க? நான் சொல்றேன், பேங்க் பணத்தை கொள்ளையடிச்சது உங்க அக்கா தாங்கிற செய்தி ஊரெல்லாம் பரவிடுச்சு. போலீஸ் உங்க கெஸ்ட் ஹவுஸ் சோதனை போட்டாங்க. இந்த விஷயத்தை பத்திரிகை நிருபர்கள் கிருஷ்ணவேணி எமோஷனலா இருக்கா. கதவு திறந்தா பெரிய ஆபத்தாயிடும். தயவு செஞ்சு கதவு தரங்க ப்ளீஸ். கான்ஸ்டபிள் ஓபன் தி டோர். சார் நான் கீழே விழுந்து என் தலையில அடிபட்டுச்சா? இவன் தான் என் தலையில அடிச்சா சார். நான் பணத்தை கொடுத்தேனா? கிழிச்ச காகிதத்துக்கு நெருப்பு வச்சு உங்க எல்லாரையும் நம்ப வைக்க பாக்குறேன் சார். இவர் சொல்றது கதையா இல்ல நீ சொல்றது கதையான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிஞ்சிரும். வா. நான் எந்த குற்றமும் செய்யல. இவன் தான் நடந்தது நடந்துருச்சு. உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனை குறைஞ்சிரும் கிருஷ்ணா. ஏய் என்ன பாக்குறீங்க? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இழுத்துட்டு போய் வேன்ல போடுங்க. வேண்டாம் வேண்டாம், அவங்க பைத்தியம் இல்ல. I not spare you. உங்க எல்லாரையும் கோர்ட்டுக்கு இழுத்துறேன். உங்க ரகசியங்களை அப்புறமாக்குறேன். I'll see your end. கிருஷ்ணவேணி பணத்தை எடுத்து நீதான் எழுதி இருக்கிற அந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. சாரி சந்திரன், எந்த வீட்டுல கிருஷ்ணவேணி அரெஸ்ட் ஆச்சோ அந்த வீடு அதுவும் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த நிலைமையில நான் ஒண்ணும் செய்ய முடியாது. தம்பி அவளை அடிக்கிறாங்க தம்பி. ஹலோ. அவ கோர்ட்ல வாயை திறந்தான்னா அப்புறம் நாமெல்லாம் சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். அதனாலதான் டாக்டரை அனுப்பியிருக்கேன். அவர் கவனிச்சுக்குவாரு. துர்கா மன்னிச்சிரு. No. 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 கோர்ட்ல ஜட்ஜு உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்ல முடியாது. உங்க பேரு? யுவர் ஆர்டர். என் மனைவி பைத்தியம் ஆயிட்டா.
அவளுக்கு இவ்வளவு பண பைத்தியம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ ஆசையில எடுத்தாலே தவிர அனுபவிக்க முடியல. நோ, இதெல்லாம் டிராமா. உண்மையான கிரிமினல் அவன் தான். பணத்தை திருடினது அவன் தான். அவங்களுக்கு தெரியாம அவங்க பேர்ல வீடு வாங்குறது அவன் தான். பணத்தை எரிச்சது அவன் தான். அவரை வெளியே கொண்டு போங்க. கொண்டு போக சொல்லுங்க. உண்மையை சொன்னதுக்கு இதுதான் தண்டனை. கொண்டு போக சொல்லுங்க சார், கொண்டு போக சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு மனநிலை சரியில்லை என்பதால் அவர்களை மனநல மருத்துவமனையில் சேர்க்கும்படி நான் உத்தரவிடுகிறேன். ஒரு நாள் உங்க பாட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க. போனவங்க திரும்பி வரல. அது மட்டும் இல்ல, ஆஸ்பத்திரியில இருந்து ஓடி போன உங்க அக்கா ரயில்ல விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு தகவல் கிடைச்சது. அட துர்கா, வந்துட்டியா? இதோ உனக்காக லாயரை பாக்குறதுக்கு பணத்தோட கிளம்பிட்டு இருக்கேன். என்ன நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரியும் நீ எப்பவும் நம்ப மாட்டேன்னு.